ஹலோ சோல்ஜர்ஸ், ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். அதை நீங்கள் ஃபோன்லேயே கூட பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பேன் கார்டுன்னு டைப் பண்ணாலே போதும், க்ரோமில் வந்துடும். அதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஹோம் பேஜ் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள், அதில் லிங்க் ஆதார்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக். இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். அதில் கேட்குது பார்த்தீங்களா, பேன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் போடுங்க. ஆதார் நம்பரும் கீழே இருக்குது, அதை டைப் பண்ணுங்கள். நம்மளோட பேன் கார்டு நம்பரை கொடுக்கலாம். இது நம்மளோட கஸ்டமரோட பேன் கார்டு நம்பர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணலைன்னா என்ன இருக்குது, அதை அப்படியே விட்டுலாம்னு நினைப்பாங்க. அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கீழே வேலிடேட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயிலாக போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, மானே தேனே பொன்மானே உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன் இருக்குது, இந்த ஃபைனை கட்டுங்க அப்படின்னு நம்ம 1000 ரூபா ஃபைன் கட்ட போகிறப்ப. அதுக்கப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி உங்களோட பேன் கார்டு கேட்கும். அது பேன் கார்டு நம்பர் வந்து ஹிடன் ஆயிரும். அதே மாதிரி ஹிடன் ஆச்சுல, ஹிடன் ஆனதுக்கு பக்கத்துலேயே கன்ஃபார்ம் கேட்கும். அந்ததே நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதாவது நம்மளோட பேன் கார்டு நம்பரை ஃபஸ்ட் டைம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்பீங்க. தப்பாக கொடுத்தா அதில் அக்செப்ட் பண்ணாது, கீழே ரெட் கலரில் வந்துட்டு அன்லைன் பண்ணியே காமிக்கும். இந்த இதில் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பரு வேறு எந்த நம்பரும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ, ஆதார் இணைக்கிறதுக்கு அதே ஃபோன் நம்பர் தான் இதுலேயும் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். 6 டிஜிட்டில் 6 நம்பர் வரும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஓடிபி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி அந்த 6 நம்பர் போட்டுருங்க. உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓடிபி அதில் போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஓடிபி கரெக்டாக போட்டு என்ட்ரு கண்டினியூ கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் காட்டும். இது உங்களோட பேர் தானா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ கொடுங்க. அதில் இன்கம் டேக்ஸ்னு ஒரு பாக்ஸ் போட்டுருக்கலாம். அதில் கீழே பாருங்கள் ப்ரொசீடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அசைன்மெண்ட் இயர் இருக்குல்ல, அதில் இந்த இயர் சூஸ் பண்ணிக்கோங்க, 2026. அதுக்கப்புறம் பார்த்துங்க, டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரிசீப்ட் கொடுத்துருங்க. அதில் 500 காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் கார்டு வித் ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்து செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபா காட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது காட்டும். அதாவது அந்த 1000 ரூபா ஃபைன் அமௌண்ட். அதில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை கொடுங்க. யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, அதாவது கியூஆரில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. என்கிட்ட கோட்டாக்கில் அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயே ஸ்கேனர் எல்லாமே இருக்குது, நான் அதை கொடுத்தே உள்ளே போகிறேன். அதில் கண்டினியூ கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபா பே நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மானே தேனே பொன்மானே எல்லாமே போட்டிருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஃபைன் அமௌண்ட் கொடுங்க. அதில் அந்த அக்ரின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஐ அக்ரி, அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு டு பேங்க், அதாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காசு வாங்குறதுக்காக. இதில் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்கள் மெயில் ஐடி என்ன மெயில் யூஸ் பண்ணாலும் அந்த மெயில் ஐடியை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கீழே 2 செக் பாக்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டையுமே டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு ஆப்ஷனை கொடுங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ என்கிட்ட வந்துட்டு அக்கௌண்ட் இல்லை, வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு பண்ணலாமா, இல்லை கடைக்கு போய் தான் பண்ணணுமா அப்படின்லாம் ஒரு டவுட் வரும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவை நம்மளோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணிவிட்டு ஃபைன் அமௌண்ட்டை கட்டணும், அவ்வளோதான். மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதில் யூபிஐ ஆப்ஷன் ஒன்று காட்டுதில்ல, அதில் ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம். கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கார்டு வேறு எதுலேயும் பே பண்ணலாம். இப்போ நான் 1000 ரூபா வந்துட்டு ஜிபேலேருந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேன் கார்டில் இருக்க ஃபைன் அமௌண்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். சின்ன வீடியோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.